இந்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஜோசியமோ, ஜாதகமோ பார்க்க போகும்போது, நம்ம ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்டக்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்க போகும்போது, அப்பாயின்ட்மென்ட் வாங்குறது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இப்பல்லாம் இருந்துட்டுருக்கு. அவங்க ஏதோ ஒரு தசாபுக்தி சரியில்ல, ஏதோ பிளானட்டரி காம்பினேஷன் சரியில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்ல அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஜாதகத்தையே வந்து ஜென்ரலா பார்க்க வரா. ஸோ எப்பவுமே வந்து அஸ்ட்ராலஜில வந்து வெயிட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைன்னா அந்த கிரக நிலைகள் அந்த காலகட்டத்துல வந்து மக்களாகிய நீங்களும் புரிஞ்சுக்கணும். வெயிட் பண்ணாதீங்க. கைடன்ஸ் ஒழுங்கா கிடைக்கணும் அப்படின்னா குருவுக்கு விளக்கு ஏத்துங்க. உங்களுக்கு விளக்கு ஏத்துனீங்கன்னா கரெக்ட்டா சொல்யூஷன் வரும். ஃபாஸ்ட்டா சொல்யூஷன் வரும். ஸோ சொல்யூஷன் உடனே வரணும் அப்படின்ட்டு, அது கரெக்ட்டா உங்களுக்கு காரிய தடை இருக்கு அப்படின்னா, விநாயகருக்கு நீங்க விளக்கு ஏத்தலாம். அண்டு இந்த கரெக்ட்டான கைடன்ஸ் வரணும்னா, குரு பகவானுக்கு விளக்கு ஏத்தலாம். ஏத்திட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன்ங்கிறது வந்து சீக்கிரமா வரும். ஸோ அஸ்ட்ராலஜில வெயிட் பண்ணாதீங்கோ. எந்த நேரத்தில தேவையோ, அந்த நேரத்துக்கான அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து கைடன்ஸா கிடைக்கும்போது, அதுக்கான பரிகாரங்கள நீங்க ஃபாஸ்ட்டா பண்ணும்போது, உங்களுடைய பிரச்சனைகளும் ஃபாஸ்ட்டா சால்வ் ஆகும்.